இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டருக்கு போன வீடியோவில் நம்ம அந்த ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் காஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதோட இஎம்ஐயும் இதோட நான் எப்படி வந்து லோன் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், மேபி நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து லோன் எடுக்க போகிறீங்கன்னா எப்படி எடுக்கலாம், அதே சமயத்தில் இதோட இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சூரன்ஸை பற்றி பேசிடலாம். இன்சூரன்ஸ் வந்து 1 இயருக்கு வந்து நம்மளே போய் டேமேஜ் பண்ணலாம், அதாவது நம்ம ஓன் டேமேஜுக்கே வந்து கவர் ஆகும். 1 இயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்துட்டு யாராவது நம்ம வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து கவர் ஆகும். அதே நேரத்தில் பேட்டரிக்கு 15,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 50,000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 3 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க, பேட்டரி மோட்டர் ரெண்டுமே சேர்த்து. மற்றபடி வேறு எந்த தேய்மானம் இருக்க பார்ட்ஸுக்கெலாம் வந்து எந்த வித வேரண்டியும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிளியராக 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 3 வருஷம் வரைக்கும் நம்மளால் வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேரண்டி வந்து இருக்காது. மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்டெண்டட் வேரண்டி கூட போட்டுக்கலாம். எக்ஸ்டெண்டட் வேரண்டி போட்டிங்கன்னா ஒரு 6,000 ருபீஸ் வரும். அது வந்து ஒரு மேபி ஒரு 25,000 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக ஓட்டுறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்குங்கிற பயமாக இருக்குன்னா நீங்கள் அதையும் கூட எக்ஸ்டெண்டட் வேரண்டி கூட போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம டிவிஸை பொறுத்த வரைக்கும் வேரண்டி கிளைம் அதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக தான் நடக்கும். பெரிய வந்து பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நம்மளால் பேச முடியும். நிறையா விதங்களில் நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்தில் இந்த iQube வந்து நான் நிறையா செகண்ட்ஸ்லேயுமே நல்ல ரேட்டுக்கு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ iQube பொறுத்த வரைக்கும் நல்ல ரேட்டு போகுதுன்னா இதுவுமே டிவிஎஸ் பிராண்டு தான். ஸோ இதுவுமே வந்து நல்ல ரேட்டுக்கு தான் போகும். முக்கியமான விஷயம் இஎம்ஐ. இப்போ நான் இந்த வண்டியை வந்து 1,10,000 சம்திங்க்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ இஎம்ஐ வந்து எப்படி பே பண்ண வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து அப்ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஒரு 700க்கு மேலே இருந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட பாதி அமௌண்ட் கொடுத்ததை வச்சுட்டே வந்துட்டு உங்களுக்கு இந்த வண்டி வந்து அதாவது இந்த வண்டியோட ஆர்சி புக் வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டினா எப்படி நமக்கு புக் வருமோ அது மாதிரி வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக புக் வாங்குறோம்னா அதில் லோன் இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம திரும்ப கொண்டு போய் சரண்டர் பண்ணி வேறு புக்கு புதுசாக வாங்கி, ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து சார்ஜ் அமௌண்ட் வந்து செலவாக சான்சஸ் இருக்குது. மேபி 1,000 2,000 கூட ஆகலாம். பட் இந்த சார்ஜ் வந்து நம்ம முன்கூட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு சிபிலுமே வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதி அமௌண்ட் ஃபுல் பே பண்ணும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டு கட்டாமல் யாரும் விட போகிறதில்ல. சொல்கிறேன், இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து 1 இயருக்குள்ளே நமக்கு வந்து இந்த இஎம்ஐ ப்ராசஸை முடிக்கிற மாதிரி பார்க்கணும். எனக்கு புரியுது 1 இயருக்கு இதுக்கு நான் இஎம்ஐ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். மேபி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேறு இடத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் இதில் போடாமல் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு வந்து மொத்தமாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 6,000 ருபீஸ். நான் இப்போ 50,000 பே பண்ணியிருக்கேன். 50,000 பே பண்ணியிருக்கேன். மிச்சம் வந்து 60,000 பே பண்ணணும். ஆக்சுவலி ஆமாம், 60,000 பே பண்ணணும். ஸோ அந்த 60,000 ரூபாய்க்கு 6,000 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன். ஸோ என்னோட 1 மந்த்து அந்த இஎம்ஐ வந்து 6,000 ருபீஸ் சம்திங். ஸோ நான் வந்து 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணுவேன். ஸோ 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு 6,000 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும்னு வைங்களேன். ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லா சார்ஜுமே சேர்த்து 6,000 ருபீஸ் தான் வருது. நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். பட் நான் எடுத்திருக்க பிளானில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். பட் இது வந்து நோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஏதோ ஒரு கிமிக் பண்ணி அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜை தனியாக கொடுத்துட்டு அதே சமயத்தில் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ குறைக்க முடியுதோ அவ்வளோ தூரம் குறைச்சிட்டு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோன்னா ஒரு 1,000 2,000 மட்டும் பே பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா. இதுதான் ப்ரீ க்ளோஸர் பெனால்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1% 2% அந்த மாதிரி போடுவாங்க. மொத்த அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் வந்து 0.5 1% எவ்வளோ, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ வந்து அதை வந்து நமக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணிவிட்டு மொத்த அமௌண்ட்டையும் கட்டி வந்தாலும் நம்ம ஒரே லோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஎம்ஐ வந்து நமக்கு ஆப்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெட்ரோல் சார்ஜ் வந்து இதில் ஃபுல்லாகவே அந்த கட் ஆஃப் ஆகிடுறதுனால நம்ம வண்டியோட ரன்னிங்குமே வந்து 11 மந்த்ஸில் முடிகிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டக்குன்னு வந்து லோன் முடிஞ்சிடும்.